ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன் அப்படின்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்மளோட ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டி நாம் இங்கேருந்து போக போகிறோம், இன்னும் எவ்வளோ நாளில் போக போகிறோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோ வந்து அந்த இவங்க இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர் வந்து திருப்பி கொடுத்துட்டே போயிட்டுருப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம போயிடுவோண்டி, அப்புறம் நாம் இங்கேருந்து போயிட்டோன்னா இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது, அதனால் நாமளே இப்போ வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து இந்தாடி இன்னைக்கு பிறந்த நாளில் இந்த கிஃப்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளாரா வேர்ல்டில் இருக்கும்போது ஒரு ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட ஒரு செடி மாதிரி இருக்கும்ல, அந்த செடியை தான் இந்த பொண்ணுக்கு இவங்க தானே அவங்களோட ஃப்ரெண்டு, அதனால் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. உடனே அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரியே இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்புறமா வந்துட்டு இவங்களோட ட்ரூ ஃபார்ம் வந்துட்டு இந்த செடி தான் போல். அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, அடுத்த தடவையெல்லாம் என்னால் உனக்கு எதுவுமே கிஃப்ட் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு தான் தெரியுமே, அதுதான் ஸ்லோ பாய்சன் வச்சுட்டாங்களே. அப்புறம் பார்த்துட்டு நம்ம இங்கே நல்லா சந்தோஷமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், வா 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 சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு அவங்க நல்லா தூங்கிடுறாங்க. அந்த கனவில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ரோசன் ஃப்ளாரை காட்டுறாங்க. அந்த ஃப்ளார் அந்த பட் வந்து உள்ளே இருக்குது. ஹீரோயின் திரும்ப அந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு. இது என்னோடய ட்ரீமா அப்படின்னு சொன்னேன். இல்லை, இது ட்ரீம் கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ யார், நீ நீ தான், நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் அந்த ஃப்ரோசன் ஃப்ளாரில் அப்படின்னா, ஜிம்மி என்னை இதுலேருந்து திறந்து விட, நான் ஒருத்தங்கிட்ட என்னோடய காதலை சொல்ல போகிறேன். காதல்னா என்ன அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ அந்த ஃப்ரோசன் ஃப்ளார் சொல்கிறாங்க, நீ ஒருத்தவங்க கூட எப்போவுமே கூடவே இருக்கணும்னு நினைப்ப, அவங்க சந்தோஷப்பட்டால் நீயும் சந்தோஷப்படுவ, அவங்க கவலைப்பட்டால் நீயும் கவலைப்படுவ, அவங்களுக்காக நீ எதை வேணாலும் செய்யணும்னு நினைப்ப, இது பேர் தான் காதல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நான் வந்து அரசரை பார்த்துக்கும்போது இது தான் நான் செய்கிறேன், அவங்க வந்து அவங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்யணுன்னு தான் தோணுது அப்படின்னா, அப்படி அவங்கள காதலிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. யாரான்னு பார்த்தா நான் அந்த ஃப்ரெண்டு. ஏந்திரிச்சு போய் படு, நான் வந்து இன்றைக்கி வந்து நீ வரல, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு லீவ் வேணும்னு சொல்லிட்டு நான் போய் அரசர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு. வேணாம் நான் கொஞ்சம் தான் குடிச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மிட் நைட் ஆயிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சமாக தான் குடிச்சிருக்கேன், நான் காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ போய் படுத்துக்கடி, கேட்டால் ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா, இந்த டைம்லேயாடி கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கரெக்டாக ஹீரோட அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயினை கூப்பிட்றாங்க. இந்த டைம்லையா, எதுக்கு அப்படின்னா, நீங்களே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே ஹீரோயினும் போகிறாங்க. போய் பார்த்தா ஹீரோ வந்து அங்கே ஷேடோ ப்ளே வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஷேடோ ப்ளே செய்கிறதுக்காக ஸ்க்ரீன் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு ப்ளேஸ் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு இவங்க 2 பேரும் முதல்ல சந்திக்கும் போது என்ன நடந்ததோ அது அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது, ஹீரோ வந்து, நீ யார், நீ வந்து இவங்க அனுப்பிச்சவங்களா, நீ என்னை கொல்ல போறியா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ தப்பாக சொல்கிற, அவங்களால பேசவே முடியாது அப்படின்னா, சரி அவர் மனசில் நினச்சாரு அப்படின்னோடனே இவங்க சிரிக்கிறாங்க. அப்புறம் அவங்க நடந்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அதே மாதிரி அந்த 2 பொம்மைங்களை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வேகமாக வந்து, சரி உன் முகத்தை காட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி காட்டும்போது, நான் ரொம்ப வந்து என் மூஞ்சி அக்லியாக இருக்கும், ஆனால் நீங்கள் என்னை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா ஹீரோயின் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சிரிக்கும்போது என்னன்னு பார்க்குறாங்கன்னா, அன்னைக்கு இவர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாருல, அன்னைக்கு கிஃப்ட் கொடுத்தோன்னே எனக்கு என்ன திருப்பி தருவேன் அப்படின்னா, என்ன தருதுன்னொன்னே, நீயே யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு போயிருப்பார்ல, அன்னைக்கு இவங்க இரும்பும்போது அவங்களுக்கு பிளட் வந்திருக்கும். இதை தான் அவங்க நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்படி நினச்சி பார்த்துட்ருக்கும்போது உடனே இவங்க வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அவர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோ வந்து அப்படியே சும்மாவே பார்க்கும்போது, என் முகம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும், பரவாயில்லையா, நீ அதை தாங்கிக்குவியா அப்படின்னு சொன்னோன்னே,
நான் வந்து ஃபஸ்ட்டு உன்னை பார்க்கும்போது நான் ஒரு க்ரோவாக இருக்கும்போது வந்து டெஃப் அண்ட் டம்மாக இருந்தேன். ஏன்னா அப்போ சொல்லியிருப்பாங்க உனக்கு காது கேட்காதுன்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் சந்தோஷமாக உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஃப் அண்ட் டம்மாக இருந்தேன். இப்போ வந்து நான் ஒரு பிளைண்டாக இருந்துட்டு போகிறேன், நான் மனுஷனாக இருக்கும்போது பிளைண்டாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட முகத்தில் போட்டிருக்க அந்த மாஸ்க் வந்து கொஞ்சோண்டு நகர்த்திட்டு அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்றாங்க. ரொம்ப வேகமாக வந்து ஹீரோ வந்து ஷாக் ஆகிடுறாங்க. லிப்ஸை தொட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா, ஐயோ இது எல்லாமே சீக்கிரமாக நடந்துருச்சு, நான் எதையுமே கவனிக்கலையே அப்படின்னோடனே அவங்க மாஸ்கே கழட்டிட்டு வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அவர் வந்து ஷாக் ஆகிடுறாரு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உடனே வந்துட்டு நான் கனவு காண்றேனா இல்லை நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கும்போது நான் கம்மியாக தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு அது வந்து அப்படின்னோடனே கனவு இல்லைல்ல அப்படின்னோடனே பிடிச்ச நறுக்கணி கிள்ளி வச்சுட்றாங்க. கிள்ளி வச்சுட்டு இது இப்போ கனவா அப்படின்னு சொல்கிறேன். உடனே வந்துட்டு உனக்கு இது கனவு மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன்ட்டு ஒரு 7-8 தடவை சொல்லிட்டுறாங்க. ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்ட்டு ஒரே தடவையில் சொல்லிட்டுறாரு. ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. உடனே இவங்க 2 பேரும் வந்துட்டு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. ஹீரோயினோட அந்த கர்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே வந்து அது ஒரு விதை மாதிரி தானே இருக்குது, அது அப்படியே உடையுது. அது உடையிறது அவங்களுக்கு வலிக்குது. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து அசிஸ்டண்ட் கிட்டே வந்துட்டு இவங்க 2 பேரும் இப்படி பக்கம் பக்கமாக இருக்கிறத பார்த்தோன்னே திரும்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு எந்திரிச்சு போகலான்ட்டு போகும்போது ஹீரோ கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு, விட மாட்டேங்கிறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ விட்டுறாரு. அப்படியே சிரிக்கிறாரு. ஹீரோயின் போயிடுறாங்க, நாங்கள் போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே இங்கே வந்து லேக் குயினை காட்டுறாங்க. அவங்களோட பேலஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய செகண்ட் ஹீரோ, அவங்க அசிஸ்டண்ட்டு, ஸ்னேக் இம்மோட்டல், அப்புறம் அந்த லீன்ற குட்டி பையன் எல்லாமே இருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் இங்கேயே இருக்கேன், நான் தான்மா பண்ணது தப்பு, அன்றைக்கி வந்து நான் உங்களை ஹாஷாக பேசிட்டேன் அப்படின்னா, இல்லை நீ இந்த நரகத்துக்கு நீ வரக்கூடாது, நான் அவனை ஏற்றுக்க மாட்டேன், நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே அழுகிறாங்க, இவர் வெளியே அழுகிறாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. நீ வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. வந்தோடனே ஹீரோயினை பார்க்குறதுக்காக வராரு. ஹீரோயின் வந்து இன்றைக்கி சம்மன் கொடுக்காமலே வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு ஹீரோயின்கிட்ட இவர் சொல்லவும், நானே இன்னும் ஒரு 2-3 நாளில் உனக்கு சம்மன் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நாம் வந்து அன்றைக்கி நைட்டு நான் தூங்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த பூக்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அன்றைக்கி நடந்த சீனில் இவர் தான் எல்லாருக்கும் மறந்து போகணுன்னு நினச்சிருப்பாரு, மறக்க வச்சுருப்பாரு. அதை அவர் நினச்சி பார்க்குறாரு. உடனே வந்துட்டு பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த செடியை நீங்களே நட்டு வளர்த்து வச்சிங்களா அப்படின்னா, ஆமாம், உனக்காக ஏதாவது மருந்துக்கு தேவைப்படும், நான் தான் வளர்த்து வச்சேன் அப்படின்னா, நான் ஒருத்தங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அதை கேட்டேன், இப்போ அவங்களுக்கு சரியாயிடுச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் நினச்சி பார்க்குறாரு அப்போ ஹீரோயின் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமை நினச்சி பார்த்துட்டு, இது வந்து அவங்களோட சேர்ந்து பார்க்கறது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா நீ வந்து நீங்கள் என் கூட இருக்கிறத பார்த்துட்டு என் கூட இப்படி நான் உங்களுக்காக வந்து இன்றைக்கி ஃப்ளவர் டீ செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு உங்களோட ஃபேரி இருக்காங்களா, அவங்க கோச்சிக்க மாட்டாங்களான்னா, அவங்க அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க, அவங்க நல்லவங்க, அவங்கெல்லாம் அதை தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். அப்புறமா சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு முகத்தில் வந்து நெருப்பு காயம் பட்டுருச்சு, அது சரியாகிறதுக்கு ஏதாவது மருந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக தான் நான் வந்தேன் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு உதவி அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இருந்தாங்க, நீங்கள் இது வந்து கேட்குமா கேட்காதான்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட இந்த மருந்து இருக்குது, அதை நீங்கள் கொடுத்து பாருங்கள், சரியாகுதா இல்லையான்னு அடுத்த தடவை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பொழுது விடிகிற நேரம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் இரும்புறாங்க, அவங்களுக்கு பிளட் வந்துருச்சு. அந்த லேக்கை காட்டுறாங்க. இப்போ அந்த லேக்கில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் இம்மோட்டல் நின்றுட்டுருக்காரு. அவங்க முன்னாடி குயின்
ஹெவன்லி குயினும் அவங்க அசிஸ்டண்ட்டும் அதான் மூஸும் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரே பையன் 2 பேரையும் தாக்கு பிடிக்க முடியுமா? ஆனால் இந்த சமயத்தில் லேக் குயினும் வந்துடுறாங்க. ஹெவன்லி குயினும் லேக் குயினும் சண்டை போடுறாங்க. நம்மளுடைய மூஸும் ஸ்னேக் இம்மோர்டலும் சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மாவை கொல்லலான்னு வரும்போது நம்மளுடைய குட்டி பையன் லீ இருக்கான்ல, அவன் வந்து இவங்களோட செகண்ட் ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்துட்டுருக்கிறத பார்த்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி கோல்டன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க வந்து நம்ம அம்மாவை போட்டு தாக்குறாங்க, நம்ம இடத்த அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவும். அவரும் வந்து ஃபைட் பண்ணலான்ட்டு வராங்க. அவங்க அம்மாவை கொல்ல வர்றதை வந்து தடுத்துடுறாங்க. அப்போ வந்து இவன் நினச்சி பார்க்குறான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்டனை கொடுத்துருங்க, எங்கள் அம்மாவை விட்டுருங்க அப்படின்னா. அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுகுறாரு. ஆனாலும் அவங்க ஒரு பர்ஸை வெளியிட்டு அவங்கள கொல்ல பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து முன்னாடி நின்றுடுறாங்க. அவங்க சாக கிடக்கும்போது, நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், என்னை மன்னிச்சிடு அப்படின்னா, என்னையும் மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் அவங்கள விட்டுட்டு போயிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க திரும்பவும் அவரை கொல்ல வராங்க. ஸ்னேக் இம்மோர்டல்லேருந்து தடுக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை ஸ்னேக் இம்மோர்டலும் மயங்கி விழுற சமயம் வந்துடுது. அந்த கேப்பில் நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்து எல்லா தண்ணியும் எடுத்து ஃப்ரீஸ் ஆக்கி நம்மளுடைய ஹீரோவோட அம்மாவையே தாக்குறதுக்கு வந்துடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.